நண்பர்களை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு பாடலில் அற்புதமான ஒரு தத்துவத்தை சொல்வார். இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தளவு யாரும் எந்த கேள்வியும் கேட்க முடியாத அளவுக்கு தமிழக அரசு தொடர்ந்து நெருக்கடி கொடுத்துட்டே இருக்கிறது. ஊழலுக்கு எதிராகவோ இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைவுக்கு எதிராகவோ யார் எந்த கருத்தையும் சொல்ல முடியாத அளவுக்கு திமுக அரசு நெருக்கடி கொடுத்துட்டே இருக்குது. இன்னைக்கு சமீபத்தில் தமிழகத்தில் மூத்த பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டிருப்பது இரண்டாவது முறையாக தொடர்ந்து திமுக அரசு அவர்களை கைது செய்வது மிகப்பெரிய ஜனநாயக விரோத செயல். நீங்க அதிமுக ஆட்சியில திமுக தொட்டதுக்கெல்லாம் போராட்டம் நடத்துறாங்க. 18,000 போராட்டங்கள் லாஸ்ட் 5 வருஷத்துல அவங்க நடத்தி முடிச்சாங்க. ஆனா அதிமுக அரசு பெருந்தன்மையாக நடத்தி கொண்டது, கருத்து சுதந்திரத்துக்கு வாய்ப்பு கொடுத்தது. ஆனா இன்னைக்கு திமுக அரசு தொடர்ந்து பத்திரிகையாளர்களை மிரட்டி கொண்டே இருக்கிறது. ஒரே ஒரு சம்பவம் மட்டும் சொல்றேன். இன்னைக்கு ஒட்டுமொத்த மீடியா உலகத்தையும் திமுக தன்னுடைய கைக்குள் வச்சுக்க தொடர்ந்து ஆசைப்படுறாங்க. எதிர்த்து பேசுறவங்களை எல்லாம் இதே மாதிரியான தொடர்ந்து வஞ்சிக்கும் செயல்கள் ஈடுபடுறாங்க. ஒரு தீபாவளி நாள் அதிமுக ஆட்சி நடந்துகிட்டு இருந்தது. அந்த சமயத்துல ஒரு ஆழ்குழாய் கிணறுல ஒரு பையன் ஒருத்தன் விழுந்துட்டான். ஒட்டுமொத்தமா அத்தனை ஊடகங்களும் போய் குழந்தை விழுந்ததை அதை காப்பாற்றுற முயற்சிகள் லைவ் போட்டாங்க. அதுக்கு பின்னாடி என்ன சொல்ல விரும்புறாங்க, ஒட்டுமொத்த தமிழகமும் ஏதோ பெரிய ஆபத்தில் இருக்குது போல எல்லா சேனலும் லைவ் போட்டிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயத்துல கிட்டத்தட்ட 50 பேருக்கு மேல இறந்து போனாங்க. யாரும் லைவ் போடல. ஆனா அப்படி ஒருவேளை உண்மையை உலகத்துக்கு சொல்ற முயற்சியில யார் ஈடுபட்டாலும் அவங்களுக்கு எதிராக தமிழக அரசு மிகப்பெரிய நடவடிக்கை எடுக்கிறது. இது மிகப்பெரிய ஜனநாயக விரோத செயல். ஏனென்றால் ஏன் என்ற கேள்வியில் தான் மனித வாழ்க்கை இருக்கிறது. இது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்னார். ஜனநாயகத்தின் உயிரே ஏன் என்ற கேள்வியில் தான் பிறக்கிறது. ஜனநாயகத்தை காப்ப அனைவரும் குரல் கொடுப்போம். நன்றி நண்பர்களே.